இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த டிராயிங் வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் வீடு, தெற்கு பக்கம் ரோடு இருக்கிற மாதிரியான வீடு அமைப்பு. ஆல்ரெடி இதில் பழைய வீடு இருந்தது, அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீட்டுக்கு சரௌண்டிங் அப்படின்னு சொல்லும்போது, சுற்றுப்புற அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு பக்கம் ரோடு இருக்குது, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் பக்கத்து வீடு இருக்குது, வடக்கு பக்கம் ஃப்ரீயாக இருக்குன்னா ஒரு 5 அடிக்கு அப்புறம் அடுத்த வீடு இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து சவுத் ஃபேஸிங் வீடாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்துருக்கோம். மேற்கு பக்கம் ஒரு பெட்ரூம், கிழக்கு பக்கம் ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் அந்த பெட்ரூமை ஹாலில் வந்து கட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 2 பெட்ரூம் கடையில் ஒரு ஹோல் கொடுத்து ஃப்ளோர் லெவலில் ஒரு ஓட்டை மாதிரி துவாரம் மாதிரி கொடுத்து 2 பெட்ரூமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 2 பெட்ரூம் சேர்ந்து ஒரே வீடுங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்து அதுக்கு தனியாக டேரெக்ஷன் போட்டு அங்கே தூங்கும்போது எல்லா நிலையும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது அஸ் யூஸ்வல் வந்து சவுத்தில் இந்த மொத்த வீட்டுக்குன்னு பார்க்கும்போது சவுத்தில் ஆல்மோஸ்ட் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்லேயே ஒரு டாய்லெட்டு, சவுத் ஈஸ்ட்டில் கிச்சனு, அப்புறம் ஹால். அதுக்கப்புறம் ஹாலிலேருந்து இந்த 2 பெட்ரூமாக கட் பண்ணியிருக்கோம். அதுதான் நான் உங்களுக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஹாலிலேருந்து B1 அப்படிங்கிற பெட்ரூம் 1க்கு போகிற அந்த ஃப்ளோர் அந்த வாசலையும் நம்ம வந்து கட் பண்ணிடுவோம், விண்டோ கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதேமாதிரி ஹாலிலேருந்து B2 அப்படிங்கிற போகிற அந்த இடத்துக்கு வந்து கீழே விண்டோ கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த பெட்ரூம்லேருந்து அந்த டாய்லெட்டுக்கு அந்த பெட்ரூமுக்கு அது நார்த் வெஸ்ட்டு போட்டு அந்த இடத்துலையும் ஒரு விண்டோ கன்வெர்ட் பண்ணிடும். அப்புறம் B2 செட்பேக்குக்கு போகிற ஏரியா அந்த வடக்கு பக்கம் வந்து ஃப்ரீயாக ஒரு 7 அடி கொடுத்துருக்கோம். 17 அடிக்கு 7 அடிக்கு மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்து அந்த இடத்துல எஸ் அப்படிங்குன்னு அந்த ரெட் கலரில் பாக்ஸ் போடுறது வந்து செப்டி டேங்க் மாதிரியும், அதுக்கப்புறம் போர் அப்படிங்கிற மாதிரி அதில் பிளான் பண்ணியிருக்கோம். வடக்கு பக்கம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த நம்ம B1 B2 மட்டும்தான் நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி, அதாவது அதோட சைஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த B1ஓட சைஸ் வந்து 13 அடி 6 இன்ச்சுக்கு 10 அடி, அதுக்கப்புறம் B2 வந்து 12 அடிக்கு 10 அடி. அப்போ 2 இதையும் நம்ம சேர்க்கும்போது 23 அடி 6 இன்ச்சு ப்ளஸ் வந்து 10 அடி. இதுதான் நம்ம தனி வீடு அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு நம்ம வந்து லெஃப்ட் வந்து 12 டிகிரி டீவியேஷன் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு இது நம்ம வந்து டைரக்ஷன் போட்டு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தான். அப்போ மெயினாக நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் B1 B2 இது மட்டும் தான் நம்ம வீடுங்க மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு மட்டும் நம்ம லெஃப்ட்டு 12 டிகிரி அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது அப்போது வடக்கு பக்கம் இந்த 2 பெட்ரூம் சேர்ந்து அந்த 23 அடி அந்த 6 இன்ச்சு ப்ளஸ் வந்து 10 அடிக்குங்கிற மாதிரி நம்ம டேரெக்ஷன் அப்ளை பண்ணும்போது தெற்கு பக்கம் நம்ம ஹாலே இந்த இடத்துல வெயிட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். வந்து வடக்கு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக வடகிழக்கு 2 பகுதி, கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட் ப்ளஸ் ஈஸ்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிற பகுதி வந்து ஃப்ரீயாக அந்த இடத்துல செப்டி டேங்க் போர் இது போன்ற பள்ளமான அமைப்பு வரும். வடமேற்கு பகுதியில் சரௌண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். வந்து வடகிழக்குக்கு வடமேற்கு வெயிட் வந்துடும். வடமேற்கை தென்கிழக்கோடு பார்க்கணும், நார்த் வெஸ்ட்டை சவுத் ஈஸ்டோடு பார்க்கணும். அப்போ இந்த வீட்டுக்கு 3 பக்கமும் ஆல்மோஸ்ட் வந்து பெட்ரூமுக்கு சவுத்தில் இருக்கிற ஹாலே பக்கத்தில் வந்துடும். ஆல்மோஸ்ட் பெட்ரூமுக்கு வெஸ்ட் பக்கம் இன்னொரு வீடு இருக்குது, பெட்ரூம் ஈஸ்ட் பக்கம் இன்னொரு வீடு இருக்குது. அப்போ வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து 3 பக்கமும் பில்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். நார்த் பக்கம் மட்டும் வெட்ட வெளி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பெட்ரூம் 1 and 2 இதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த மூளை மட்டும் தெளிவாக இருக்கணும். ஃப்ளோர் லெவல் 1 போல் இருக்கணும், சீலிங் லெவல் 1 போல் இருக்கணும். இது மாதிரி நம்ம எடுத்து அந்த இடத்துல தூங்கும்போது பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கணும் நம்மளே.